வேண்டிய வரம் தரும் வைகாசி விசாகம். வைகாசி மாதம் விசாகத்துடன் கூடிய பௌர்ணமி அன்று முருகபெருமான் அவதாரம் செய்தார். முருகன் என்றாலே அழகன் என்று பொருள். ஒரு சமயம் உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருந்த சூரபத்ரன் உள்ளிட்ட அசுரர்களை அழிப்பதற்காக அற்புதமான ஆற்றல் மிக்க மிக பெரிய அவதாரம் தேவைப்பட்டது. தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறக்க அதிலிருந்து 6 நெருப்பு பொறிகள் வெளிவந்தன. அந்த 6ஐயும் உலகம் தகிக்க முடியவில்லை. அதை ஒருவராலும் நெருங்க முடியவில்லை. அந்த நேரத்தில் அக்னி பகவான் அந்த 6 நெருப்பு பொறிகளையும் தன் கையில் ஏந்தினார். அக்னி பகவானின் கைகளில் கூட அந்த நெருப்பு பொறிகளால் தகிக்க முடியவில்லை. தாங்கிக் கொள்ள முடியாத வெப்பமாயிருந்த அந்த நெருப்பு பொறிகளை அக்னி பகவான் சரவண பொய்கையில் கொண்டு போய் சேர்த்தார். அந்த 6 நெருப்பு பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. 6 குழந்தைகளை வளர்க்க 6 கார்த்திகை பெண்கள் அங்கு தோன்றினார்கள். சரவண பொய்கையில் தோன்றிய அந்த குழந்தைகளை கையில் எடுத்தார்கள். 6 குழந்தைகளும் ஒரே குழந்தையாக மாறியது. 6 முகம், 12 கைகள், 2 கால்கள் என்ற அற்புதமான ஒளி பொருந்திய தோற்றத்துடன் முருகப்பெருமான் காட்சியளித்தார். முருகப்பெருமான் பிறந்த அந்த வைகாசி விசாக தின நாளை உலகமே கொண்டாடியது. 6 முகத்துடன் காட்சியளித்ததால் அவருக்கு 6 முகன் என்ற திருப்பெயரும் உண்டாயிற்று. வைகாசி விசாகம் அன்று பிறந்ததால் விசாகன் என்ற திருநாமமும் ஏற்பட்டது. முருகப்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி விசாக திருநாளில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும். குழந்தை பேறு உண்டாகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். சகல தோஷமும் நீங்கும். வைகாசி விசாக தினத்தில் விரதம் இருப்பது மிகுந்த புண்ணிய பலன்களை தரும். அன்றைய தினம் அதிகாலையில் குளித்துவிட்டு இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வத்தோடு குரு பகவானை மனதில் நினைத்து தியானித்து விரதத்தை தொடங்கலாம். வீட்டு பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமான் படத்தை அலங்காரம் செய்து வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய் ஆகியவற்றை நெய்வேதியம் செய்யலாம். வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து வேல் விருத்தம், சண்முக கவசம், கந்த குரு கவசம், கந்த சஷ்டி கவசம் போன்றவற்றை சொல்லி முருகனை வழிபாடு செய்யலாம். வீட்டில் பூஜை செய்ய முடியாதவர்கள் அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வரலாம். அன்றைய தினம் முழுவதும் உணவருந்தாமல் இருப்பது நல்ல ஒரு பலனை தரும். முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒருவேளையாவது திணை மாவு அல்லது தேன் பழங்களை மட்டும் சாப்பிட்டு விட்டு உணவருந்தாமல் இருப்பது மிகவும் ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். வைகாசி விசாக நாளன்று விரதம் இருந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் பெறும் என்பது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை மட்டுமல்ல, நிறைய நபர்களுக்கு அவர்கள் வேண்டிய விஷயங்களும் நடந்திருக்கின்றன. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வைகாசி விசாக நாள் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுங்க.